வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொலைக்காட்சி ஒளிபரப்புகளுக்கான தேசிய கவுன்சில் அது சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதாவது தொலைக்காட்சி தொடர்களில் பெண்களை ஒரு பில்லி சூனியக்காரர்களாகவும் அல்லது பேய் ஓட்டுகிறவர்களாகவும் அல்லது தீய சக்திகளாகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு பகுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதாவது பகுத்தறிவிற்கு புறம்பான சிந்தனைகளை பரப்பக்கூடிய இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது என்று ஒரு அறிவுறுத்தலை அது வழங்கியிருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து வந்த தொடர்ச்சியான புகார்களின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பரவலாக நீங்கள் இந்தியா முழுக்க தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டால் பேய் பிசாசுகள் தொடர்பான தொடர்கள் பரவலாக ஒளிபரப்பப்படுகின்றன. அதாவது ஒரு மாந்திரிக சக்திகள், அமானுஷ்ய சக்திகள், இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்களை பற்றிய ஒரு தொடர்கள் ஒரு பெரிய அளவிற்கு இங்கு ஒளிபரப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அதை பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக விதவிதமான கற்பனைகளும் வினோதமான பல ஒரு அறிவியலுக்கு புறம்பான சிந்தனைகளும் பகுத்தறிவுக்கு புறம்பான சிந்தனைகளும் தொடர்ந்து தொலைக்காட்சி தொடர்களில் இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே ஒரு வருங்கால தலைமுறைக்கு அல்லது சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்புடையது தானா? இது மக்களிடம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா அவர் ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை, ஒரு கருத்தை சொன்னார். அதாவது ஜோதிட நிகழ்ச்சிகளுக்கு தொலைக்காட்சிகளில் தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இதையும் நாம் இந்த பின்னணியில் இணைத்து பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு பகுத்தறிவு பிறந்து வளர்ந்து செழித்த தமிழக மண்ணிலிருந்து நாம் இதை பற்றி பேசுவது, சிந்திப்பது மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் நம்முடைய ஒரு அரசியல் சாசன சட்டப்பிரிவு 51A மக்களிடையே அறிவியல் சிந்தனைகளை பரப்ப வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் நாம் உண்மையிலேயே அப்படி அறிவியல் சிந்தனைகளை பரப்பக்கூடிய வகையில் நம்முடைய தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகின்றனவா என்பது ஒரு கேள்வி. அறிவியல் சிந்தனைகளை பரப்புகின்றனவோ இல்லையோ, ஆனால் மூட நம்பிக்கைகளையாவது பரப்பாமல் இருக்கலாமே என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வருத்தமான கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் சமீபத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவிற்கு பேரிடர் வெள்ள பேரிடர் மக்கள் பெருமளவிற்கு அழிந்தபோது, பெரிய அளவிற்கான ஒரு சீரழிவை சென்னை சந்தித்த போது ஒரு பிரபல தொலைக்காட்சி ஒரு பிரபல ஜோதிடரை அழைத்து அந்த ஜோதிடரும் இந்த மாதிரி அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் தலைவிதியா என்று அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதாவது ஏற்கனவே விதித்த விதியின்படி தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றனவா என்று அவர்கள் அவரை பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கிற போது ஒரு மிகுந்த ஒரு வருத்தமும் வேதனையும் தான் நமக்கு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இதுபோன்ற அறிவியலுக்கு புறம்பான சிந்தனைகளை தொலைக்காட்சிகள் ஊக்குவிக்கக்கூடாது என்கிற இந்த கோரிக்கையை நாம் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நம்முடைய நாட்டில் ஏற்கனவே மூட நம்பிக்கைகள் என்பது பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிவியலுக்கு புறம்பான நம்பிக்கைகளின் பேரில் மக்கள் தங்களுடைய பொருளையும் மன நிம்மதியையும் பெருமளவிற்கு இதுபோன்ற மாந்திரிகர்களிடமும் போலிச்சாமியார்களிடமும் இழந்து வருகிறார்கள். அதே போல ஜோதிடத்தின் பெயரால் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய பதட்டத்துடனும் நிம்மதியின்மையுடனும் இருக்கிறார்கள். இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மாறாக எல்லோருமே ஏதோ தங்களுடைய தலைவிதி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்பது போன்றும், இதுபோன்ற ஜோதிடங்கள் பரிகாரங்களின் மூலமாக அவற்றை மாற்றிவிடலாம் என்பது போன்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை பல பித்தலாட்ட பேர்வழிகள் சுரண்டுவதும் மக்களை ஏமாற்றுவதும் அவர்களிடமிருந்து பொருளை அபகரிப்பதும், சில சமயங்களில் இதில் பெண்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவதும் கூட தொடர்ந்து செய்திகளாக வருகின்றன. இப்படி போலிச்சாமியார்கள் அல்லது மூடநம்பிக்கைகளை பரப்புகிறவர்கள், போலி ஜோதிடர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களும் பல்லாயிரக்கணக்கானோர் மக்களிடம் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடைய மனங்களை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை தங்களால் மாற்றியமைக்க முடியும் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை அவர்களிடம் ஏற்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நபர்களை நாம் உண்மையிலேயே சமூகத்திலிருந்து எந்த விதத்திலுமே அவர்களை எதிர்கொள்வதற்கு நம்மிடம் எந்த வழியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மூட நம்பிக்கைகள் என்பது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மனநோயாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதே போல் பேய் பிசாசுகள் தொடர்பான பயங்கள், அச்சங்கள் என்பதும் கூட இன்று மக்களிடம் ஆழமாக பரவி இருக்கிறது. உதாரணமாக
ஒருவருக்கு உளவியல் ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருப்பவரை உளவியல் மருத்துவரிடம் அழைத்து சென்று அவரிடம் சிகிச்சை அளிப்பது ஒன்றுதான் அதற்குரிய ஒரு உரிய வழிமுறையாக இருக்க முடியும். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவர்களுக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்குவது, அவர்களை பேய் ஓட்டுகிற இடங்களுக்கு கொண்டு போய் அவர்களை அங்கே அடைத்து வைத்து விடுவது, அவர்களை பல்வேறு விதமான உடல் ரீதியான மன ரீதியான துன்பங்களுக்கு ஆளாக்குவது என்பதெல்லாம் இன்றைக்கும் கூட சமூகத்தில் நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே மக்களிடம் இப்படிப்பட்ட தப்பெண்ணங்கள் இருக்கிற போது மேலும் மேலும் உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது உளவியல் பாதிப்புகளுக்கு ஒரு தப்பான ஒரு வியாகியானம் கூறக்கூடிய வகையில் இந்த பேய் ஓட்டுதல், பேய் பிசாசுகள் தொடர்பான தொடர்களை ஒளிபரப்புவது, அது சம்பந்தமான கருத்துக்களை பரப்புவது என்பது ஏற்கனவே மூடநம்பிக்கைகளில் மூழ்கி போயிருக்கிற சமூகத்தை மேலும் மேலும் மூடநம்பிக்கைகளுக்குள் தாழ்த்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் மக்களிடம் அது அறிவினுடைய வெளிச்சத்தை பரப்புகிற ஒன்றாக, இந்த மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒன்றாக அது இருக்கப் போவதில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த போலியான நபர்கள், அதாவது மக்களை மூடநம்பிக்கைகளை ஆழ்த்துகிற நபர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். அதாவது போலியான அவர்களுக்கு பரிகாரங்களை செய்து கொடுப்பது என்கிற பெயரில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிகார மையங்களாக இருக்கிறார்கள், அதிகார பீடங்களாக இருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்கள் அதிகார தரகர்களாக கூட செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இது போன்ற செயல்களை ஏன் நாம் தொலைக்காட்சிகள் ஊக்குவிக்க வேண்டும், மக்களுடைய இந்த அறியாமையை ஏன் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யத்திற்காக ஒரு கதையை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, மிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மர்மமான விஷயங்களை பற்றி நீங்கள் பேச விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு மக்கள் பார்க்காத இரவு 11 மணிக்கு மேல் அவற்றை ஒளிபரப்பிக் கொள்ளுங்கள் என்று கூட ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெறுமனே வருமானத்திற்காக, வியாபாரத்திற்காக தொலைக்காட்சிகள் இது போன்ற ஒரு நோய்க்கூறான, அதாவது மூடநம்பிக்கைகளை பரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை எந்தவிதமான தடையும் இல்லாமல் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பது என்பது எல்லா விதமான தார்மீக நெறிகளுக்கும் மக்களுடைய எதிர்கால தலைமுறையினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர்களை மேலும் மேலும் ஒரு மூடநம்பிக்கையினுடைய இருட்டில் தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது மனிதனிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குவது, பயத்தை போக்குவது, வாழ்க்கையை தர்க்க ரீதியாக அணுகுவது, வாழ்க்கையை சிந்தனாபூர்வமாக அணுகுவது, அதாவது வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை அதனுடைய காரண காரியங்கள் வழியாக அணுகுவதற்கு பதிலாக இது போன்ற பொய்கள், கட்டுக்கதைகள், மூடநம்பிக்கைகள் வழியாக அணுகுகிற மனோபாவத்தை சமூகத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் மூடநம்பிக்கைகள் எந்த வடிவத்தில் பரப்பப்பட்டாலும் அவற்றை தடுத்து நிறுத்துவது மிக மிக முக்கியம். ஏனென்று கேட்டால் ஏற்கனவே பிற்போக்கு சிந்தனைகள் மலிந்து கிடக்கிற, மூடநம்பிக்கைகள் மலிந்து கிடக்கிற சமூகத்தை இது மேலும் மேலும் மூட எண்ணங்களினுடைய இருட்டில் ஆழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த இருட்டை நாம் உண்மையில் ஒழிக்க வேண்டும் என்றால் பகுத்தறிவினுடைய, அறிவியல் சிந்தனையினுடைய வெளிச்சத்தை சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் ஏற்றி வைக்க வேண்டும். அதற்கு முதல் படி இந்த மூடநம்பிக்கைகளை பரப்புகிற தொலைக்காட்சி தொடர்களை அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நாம் தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.